பாடத்திட்டத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அழகு 13 மற்றும் 14. ஏற்கனவே நம்ம 8 மற்றும் 9ல நம்ம அம்பேத்கருடைய நாடு பற்றிய அவருடைய கொள்கைகள்லாம் என்னன்னு பார்த்தோம். இன்றைய பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது தேசத்தை பற்றிய கருத்து. ஒரு தேசம் என்றால் என்ன, அது எந்த மாதிரி கட்டமைப்புல இருக்கணும், அதோடைய தேசம் பற்றிய அம்பேத்கருடைய பார்வை என்ன அப்படிங்கிற மாதிரி தேசத்தை பற்றிய கருத்துக்கள் மற்றும் தேச கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த தேச கட்டமைப்பை மாற்றுவது என்ன மாதிரி மாற்றலாம், இப்ப மாற்றுறது என்ன மாற்றலாம், மேற்கொண்டு ஜனநாயகம்னா என்ன, ஒரு நாடு ஜனநாயக நாடாக சிறப்புற்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், அதே போல குடியுரிமை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப இந்தியாவிற்குரிய குடியுரிமை எந்த மாதிரி இருக்கு, இதுல எல்லாத்த பத்தியும் தேசம்னா என்னன்னு பாக்குறோம், தேச கட்டமைப்புனா என்னன்னு பாக்குறோம், ஜனநாயகம்னா என்னன்னு பாக்குறோம். மேற்கொண்டு இதழில் இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயும் அம்பேத்கருடைய பார்வை எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க இருக்கோம். இதுல முதல்ல தேசம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஒரு தேசம் என்றால் என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன அம்சங்கள் நிறைந்தது ஒரு தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகான ஒரு அது எல்லைகள் இருக்க வேண்டும். ஒரு நிலவியல் கூறின் அடிப்படையில் அது ஒரு நல்ல ஒரு எல்லையோடு கூடிய ஒரு பகுதியாக அந்த எல்லைக்குள் வசிக்கின்ற மனிதர்கள் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட மனிதர்கள் அதற்குள் வசிக்க வேண்டும். அப்ப பல மொழி பேசுபவர்களாக இருக்கலாம், பல மரபுகளை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களை பின்பற்றுபவராக இருக்கலாம். அதுபோல இனம், நிறம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது நம்ம இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு அப்படின்னாங்க. ஏன்னா இனம், மதம், மொழி, சமயம் அப்படி பிரிவுபட்டு இருந்தா கூட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றுபட்டு இருக்கோம் இந்தியாங்கிற தேசத்துக்குள்ள அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான கருத்து. அது போக நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய அந்த கருத்தை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு அப்படிங்கிற வார்த்தை அவர் தான் சொல்லியிருப்பார். அப்ப இந்த மாதிரி பொதுவான குணாதிசயங்களை கொண்ட ஒரு கொண்ட ஒரு கூட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு குழு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் கொண்ட அமைப்பு தான் தேசம். அப்ப தேசத்திற்குரிய கூறுகள் என்னவாக இருக்கணும் என்றால், எல்லை கண்டிப்பாக இருக்கணும். இதுல இருந்து இதுவரை இந்த தேசம் அப்படின்னு இருக்கணும். எல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை, அந்த நிலப்பரப்புக்கு அப்புறம் மக்கள் தொகை வருது. மக்கள் தொகைங்கிறப்ப அங்க யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான இது இருக்கு, அப்ப இதுக்குரிய தட்பவெப்பம் என்ன, அப்ப இவங்களுடைய அடிப்படை பண்புகள் என்ன, குணாதிசயம், அப்ப இந்தியன் என்றால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி இருக்கலாம். ஆனாலும் ஒரு பொதுவான குணாதிசயங்கள் இருக்கு. ஒரு பொதுவான குணாதிசயங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் தேசம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். அப்ப தேசம் என்கின்ற சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற பாக்குறப்ப பழைய பிரெஞ்சு வார்த்தையில இருந்து வந்திருக்கு. நேசியன் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வார்த்தையில தேசம்ங்கிறது வந்திருக்கு. அடுத்து லத்தீன் வார்த்தையான நேஷியோ அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா பிறப்பு என்று அர்த்தம். அப்ப நம்ம பண்டைய கால இந்தியாவை ஒரு தேசமாக இருந்ததா, தேசமாக பார்த்தோமா, எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப எண்ணற்ற பிரிவுகள் உள்ள இருந்துச்சு. ஒரு பக்கம் மராட்டியர்கள் அரசாண்டாங்க, ஒரு முகலாயர்கள் இருந்தாங்க அப்படி பாக்குறோம். அதுபோல சேர சோழ பாண்டியர்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. வடக்கு தனியாக இருந்திருக்கிறது, தெற்கு தனியாக இருந்திருக்கிறது. ஒன்றுபட்ட இந்தியாவாக நம்ம எப்பயுமே பார்க்கல. எல்லாமே ஒரு பிரிவுகள் நிறைந்த விஷயமாவே தான் இருந்திருக்கு. அப்ப இந்த தேசம் என்கின்ற பொதுவான வரையறையை அம்பேத்கருடைய பார்வையில எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா தேசம் என்பதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றாரு, இந்தியா ஒரு தேசமே இல்லைன்னு சொல்றாரு. அதே போல இந்தியாவை ஆட்சி செய்ய வந்த காலனி ஆதிக்க நம்ம ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்க, இது ஒரு தேசமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர்களெல்லாம் இப்படிலாம் சொல்றப்ப நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, கோகலே, பட்டேல் இவங்க போன்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்திய நாடு எங்களுடைய நாடு அப்படிங்கிறதுக்காக அந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதை ஒரு தேசமா பாக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் தேசம் என்கின்ற அடிப்படை கருத்து மாறுபடுகிறது. அப்ப இந்த மாறுபடுகின்ற கருத்து எதனால மாறுபடுது, எதனால இவங்க மாறுபடுத்தி காமிக்கிறாங்க, எதனால இவங்க வேறுபடுத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்ப பொதுவாக தேசம் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பலதரப்பட்ட மொழி பேசுபவர்கள், பலதரப்பட்ட மரபுகளை பின்பற்றுபவர்கள், பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியாக கொண்டிருப்பவர்கள், இவங்க எல்லாருமே தான் நமக்கு இப்போ ஒரு நாடு அப்படின்னு தேசம் என்று எடுத்துக்கொண்டா அது தேசத்துக்குள்ள இருக்கின்ற பிரிவுகள் பாத்தீங்கன்னா மாநிலங்கள், மாவட்டங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நகரங்கள், மாநகரங்கள், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இப்படி பாக்குறோம். அப்போ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவா ஒரு நகரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த நகரத்துல ஒரு வீதியில் வசிப்பவர்களே பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க.
அப்ப தேசம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு குழுவை கொண்டது, ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம், வேறுபட்ட மக்களை கொண்ட ஒரு கூட்டம் என்பது இது பொதுவான தேசத்திற்கான வரையறையாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த தேசத்தை அம்பேத்கருடைய பார்வையில எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பாக்குறப்ப, அம்பேத்கர் கேட்கிறாரு, இந்தியாங்கிறது ஒரு தேசமா? இந்தியாங்கிறது ஒரு தேசமா அப்படின்னு பாக்குறப்ப, இந்தியாவை ஒரு தேசமாவே அம்பேத்கர் வந்து ஏத்துக்கவே இல்லை முதர்ந்து. ஏன் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, அவர் நினைக்கின்ற தேசத்திற்கான கட்டமைப்புகள் வேற. அம்பேத்கருடைய பார்வையில் தேசத்திற்கான கட்டமைப்புகள் என்பது வேறு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாக்குறப்ப, ஆக்சுவல் முதல்ல நமக்கு 1930லயே மகாத்மா காந்தியோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம், இந்த தேசத்தை பற்றிய வாக்குவாதம் தான். அப்ப இந்தியா ஒரு தேசம் என்று மகாத்மா காந்தி கூறும் பொழுது அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்தியா ஒரு தேசம் அல்ல அப்படிங்கிற ஒரு முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப ஏன் தேசம் அல்ல, இந்தியாவை தேசம் அல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப, மகாத்மா காந்தி கேக்குறப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தேசம் என்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களாக அங்க இருக்கணும். மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒன்றிணைந்த மக்களாக ஒரே குழுவாக இருக்க வேண்டும், பிரிவுபட்டு இருக்கக்கூடாது என்பது அவருடைய கருத்து. நம்ம வந்து அதாவது மகாத்மா காந்தியுடைய பார்வையில, நேருடைய பார்வையில அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னால் கூட, இந்த வேற்றுமை பிரிவினைக்கு இன்னும் இட்டு செல்லும் என்பது அம்பேத்கருடைய பார்வை. மேற்கொண்டு அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அதாவது ஒரு பிளவுபட்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு பிளவுபட்ட ஒரு கட்டிடம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அந்த கட்டிடம் வெகு விரைவாக சிதைந்து போய்விடும். அப்ப இந்த பிளவுகள், இந்த பிரிவுகள் இருக்கக்கூடாது. பிரிவுகள், பிளவுகள் இருந்தால் தேசம் ஒற்றுமையானதாக கிடையாது. அப்ப இது ஒரு தேசம் அல்ல அப்படின்னு இருக்கிறார். இந்த பிரிவினைகள் இல்லாத ஒரு சமுதாயம், பிரிவினைகள் இல்லாத ஒரு தேசம் தான் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தேசமாக இருக்கும். அதான் வந்து நடைமுறையில கரெக்டான தேசத்திற்கான வரைமுறை அப்படிங்கிறத நம்ம அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப 1930லயும் மகாத்மா காந்தியோட இதுல வந்து பத்தி ஒரு பேசியிருக்காரு. அதே போல 1949ஆம் ஆண்டுல அரசியல் நிர்ணய சபை தலைமையில அரசியலமைப்பு வரைவு குழு, அரசியலமைப்பு வரைவு குழு வந்து எழுதிட்டு அந்த அரசியலமைப்பு நிறைவேற்ற போகும் பொழுது அதுல வந்து நமக்கு பொதுவான ஒரு சபையில வச்சு அதை பத்தி பேசுற மாதிரி வரும். அந்த அரசியலமைப்பை பத்தி பேசுறப்ப, ஏன் இந்த அரசியலமைப்பு, எதற்காக இந்த அரசியலமைப்பு, இதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, கடந்த காலத்திய இந்தியர்கள் என்ற தேசத்தில் இந்தியர்களுக்கான ஒரு அரசியல் சிந்தனை எவ்வாறு இருந்தது, அந்த அரசியல் சிந்தனை இந்திய மக்களுங்கிறது எப்படி கொண்டிருக்கு, இந்திய தேசம்ங்கிறது எப்படி கொண்டிருக்கு, இதை எப்படி மாத்தணும், நான் எப்படி மாத்தணும்னு நினைக்கிறேங்கிறதையும் அவர் வந்து அநியாயம் பேசுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தேசமானது ஒரு மிகப்பெரிய மாயை அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாரும் சொல்றோம் என் நாடு என் நாடு என் நாடு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் சொல்ற பார்வையில எல்லாரும் எங்கள் நாடு எங்கள் நாடுன்னு சொன்னா கூட, இந்துக்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்துக்கள் எல்லாரும் இந்துக்களுடைய மனப்பான்மையோட ஒரு சக இந்தியனை சக இந்துவாக பார்க்கிறானா, அல்லது அவன் ஜாதியை வைத்து பார்க்கிறானா? இதுதான் அம்பேத்கருடைய கேள்வி. இந்தியர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஒன்றுபட்ட தேசத்தை உருவாக்குறதுக்காக அவங்க இருக்காங்களா? இல்ல. இந்துக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றதால், ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு இந்துவும் அடுத்த இந்துவை எந்த கோணத்தில் பார்க்கிறான்? இவன் இந்துதான், நம்மளோட ஒன்றுபட்டவன் என்று பார்க்கிறானா? இல்லை என்றால் நான் வேறு ஜாதி, அவன் வேறு ஜாதி என்கிற ஜாதி அடிப்படையில் பார்க்கிறானா? அப்ப பிளவுபட்டுதான் இருக்கு இன்னைக்கு சமுதாயம். ஒரு ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் வெகு விரைவாக சமுதாயத்தில் முன்னேறி கொண்டும், ஒரு விதமான சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாமே அப்படியே அவங்க வந்து ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இந்த அரசியல் சிந்தனை மாற வேண்டும். இந்திய மக்கள், இந்திய தேசம் அப்படிங்கிற எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா வேற மாதிரி இந்த தேசம் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்தியாவை தேசம் இல்லேன்னு சொல்றேன் அப்படிங்கிற பார்வைக்கு கொண்டு வர்றாரு. தேசங்கிறத ஏத்துக்கல அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் தேசம் இல்ல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு பல ஆயிரம் ஜாதிகள் இருக்கு. இந்த பல ஆயிரம் ஜாதிகள் பிரிந்திருந்தால் இது எவ்வாறு ஒரு தேசமாக முடியும்? இது அம்பேத்கருடைய கூற்று. எவ்வாறு இது ஒரு தேசமாக இருக்க முடியும்? என்ன மக்களுக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த மத உணர்வு அங்க இல்ல.
ஒரு பற்றாக்குறையான மத உணர்வு தான் அங்க இருக்கு. அப்ப ஒவ்வொரு இந்துவிற்குள்ளும் இருக்கின்ற உணர்வு ஜாதியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்ப இந்த ஜாதியின் அடிப்படையா இருக்கிறப்ப, இது ஒரு சிறந்த சமூகத்தையோ, ஒரு சிறந்த தேசத்தையோ உருவாக்க முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா பிரிவினை இருக்கின்றது. இந்த பிரிவினை ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க முடியாது. அப்ப இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்றப்படுற மாதிரி, ஒரே ஜாதி, ஒரே ஜாதிக்குள் திருமணம் செய்து கொண்டு, அப்படியே அதை பெருக்கம் பண்ணி கொண்டு இருக்காம, ஒரு ஜாதியை விட்டு அடுத்த ஜாதியில் திருமணம் முடிப்பது. இப்படி ஜாதிங்கிற விஷயத்த ஜாதியாக பார்க்காம இருந்தா தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும். எந்த ஜாதியிலும் எந்த ஜாதியினரும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அப்ப அங்க ஜாதிங்கிற விஷயம் அங்க உடைஞ்சு போயிருச்சு. இது அந்த அந்த போக்கிற்குள் வர வேண்டும். அப்ப அந்த ஒரு சமுதாயம் எப்படி மாறணும்? இதனால நான் என்ன சொல்றேன், இந்தியாவை ஒரு தேசமே இல்லைன்னு சொல்றேன் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கருடைய பார்வையாக இருக்கிறது. அப்ப தேசம் எவ்வாறு இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் வைக்கிறார். அப்ப தேசம் தேசமா, இந்தியா ஒரு தேசமா, தேசம் இல்லையா அப்படின்னு கேள்வி வர்றப்ப இந்தியா தேசமே இல்லைன்னு அடிச்சு பேசுறார் அம்பேத்கர். எல்லாரும் இந்தியா வந்து ஒரு தேசம் தான். இந்தியா என்பது ஒரு நாடு, நம்மளுடைய பாரம்பரியமான நாடு, நம் தாய் நாடு அப்படி சொல்லி தாய் நாட்டு பக்தி கொண்டு எல்லாரும் விடுதலை போராட்டத்துல வந்து போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது அம்பேத்கர் வந்து வேற மாதிரி போராட சொல்றாரு. ஏன் அப்படி வேற மாதிரி போராட சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரை கடந்து வந்த பாதையை இந்தியாவை பார்க்கிறப்ப இந்தியாவிற்கு இருந்த மிக பெரும் அதாவது ஒவ்வொரு படையெடுப்புகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டில்லி சுல்தானியர்கள் ஒரு காலத்துல இந்தியா மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு அவர்கள் அந்நியர்கள். இந்தியர்களுக்கு அவர்கள் அந்நியர்கள், டில்லி சுல்தானியர்கள். ஆனா இங்க இந்தியாவுக்கு வந்து ஆட்சி செய்ய வர்றப்ப அங்க பிருத்திவிராஜும் ஜெயச்சந்திரனும் ராஜபுத்திர அரசர்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததால், இருவருமே இந்து அரசர்கள், அந்த தார் பகுதியில அந்த இருவருக்குமே என்ன இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. அதனால ஒருத்தர் வந்து எதிர்த்து போரிட்டால் கூட இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு இணைந்து இருக்காங்க. அதாவது டில்லி சுல்தானியர்களை ஆதரிப்பவர்களாகவும் ஒரு சாரா இருந்திருக்காங்க, எதிர்ப்பவர்களாகவும் ஒரு சாரா இருக்காங்க. ஆனா இருவருமே இந்துக்கள். அந்த பிரிவினையை பத்தி சொல்றார் அம்பேத்கர். ஏன் அந்நியர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, இந்த இந்துக்களுடைய இல்ல ஒற்றுமை இல்ல. இந்த நாட்டு அரசர்கள்ட்ட பிருத்திவிராஜன் ஜெயச்சந்திரன் அன்னைக்கு ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா, டில்லி சுல்தானியர்கள் இந்தியாவுல நுழைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய படை, இவங்களுடைய வீரம் அந்த மாதிரியான ராஜபுத்திர அரசர்கள் இவங்கெல்லாம். அப்ப அப்பேற்பட்ட சிறந்த வீரர்கள் அவங்க உள்ள வந்தாங்க. இதே போலதான் முகலாயர்களும் உள்ள வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு அந்நிய படையெடுப்பிலும் இந்தியா வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பல்லாயிரக்கணக்காண்டுகளாக. அப்ப இப்படியே மாறிக்கிட்டே வர்றப்ப இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கமாக ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இவர்களும் இந்தியர்களுக்கு அந்நியர்கள். இங்க இருந்த பிரிவினையை பயன்படுத்தி கொண்டு இவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள் இவங்களுக்குள்ள உள்ள பிரிவு, அவங்களுக்குள்ளேயே போட்டி, அவங்களுக்குள்ளேயே சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. அதுக்குள்ள இவங்க தலையிட்டு, இவங்களும் சரி பிரெஞ்சு நாட்டுக்காரர்களும் சரி தலையிட்டு இந்தியாவுல வந்து அவங்க வந்து வேரூன்றிட்டாங்க ஆங்கிலேயர்கள். அப்ப இந்த மாதிரி வெளியில இருந்து இது நாள் வரை நம்ம இந்தியாவிற்கு பாதிப்பு வந்திருக்கு. இப்ப ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாதிப்பு அடுத்து எப்படி மாறும் அப்படின்னா, இங்கே இருக்கின்ற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் கூட ஒரு சண்டையாக நடக்கலாம். அந்நிய படையெடுப்புன்னு மட்டும் இல்ல, அந்நிய படையெடுப்பு வந்ததற்கும் அங்க ஒற்றுமையின்மை காரணம். அதே போல இங்கேயும் ஒற்றுமையின்மை என்ன காரணம் அப்படின்னா, இங்க உள்ள மக்களிடையே ஒற்றுமை இல்லாத ஜாதி எண்ணங்கள், ஜாதி பிரச்சனைகள் மற்றும் இந்துக்கள் முஸ்லிம்களுக்குள்ளே பிரச்சனைகள். இவங்க எல்லாருமே வந்து தங்களை சகோதரர்களா பாத்துக்கல. என் தாய் நாடு, இங்க பிறந்த அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் எல்லாரும் தங்களை சகோதரர்களாக உடன் பிறந்தவர்களாக அவங்க பார்க்கல. அதத்தான் அம்பேத்கர் வந்து முன்வைக்கிறார். இந்த தேசம் எவ்வாறு இருக்க வேண்டும்,
தேசத்திற்கான திட்டம் என்னுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பிரிவினையை மனதில் வைத்துக்கொண்டு அந்த அம்பேத்கருடைய தேசத்தினுடைய திட்டம் என்பது திட்டப்படும். அப்ப ஒரு தேசத்தை ஒரு நல்ல தேசமாக, ஒரு அழகான தேசமாக கட்டி எழுப்புவதற்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத சொல்றார். அதுல ஒரு 3 அம்சங்களை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். ஒரு சிறந்த தேசமாக உருவாகணும் அப்படின்னா 3 சிறந்த அந்த 3 அம்சத்துல முதல் அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் அம்சமாக எதை அவர் முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னோம்னா, பிரான்ஸ் நாட்டுல வடக்கு தெற்கு பிரான்ஸ் பிரிஞ்சு இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஒருங்கிணைறாங்க. எப்படி ஒருங்கிணைந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பிரிவினைக்கு காரணமாக இருந்த விஷயங்களை எல்லாத்தையும் மறந்து விட்டு நாம் ஒன்றுபட்டால் தான் நம் நாடு முன்னேறும் அப்படிங்கிற எண்ணத்தை கை கொண்டதனால் அந்த நாடு முன்னேறுச்சு. அப்ப இங்க இருக்கின்ற இந்த ஒரு மனசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்தியாவிற்கு இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சா சரியா வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வடக்கு என்பது எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவினுடைய வடக்கு பகுதிகளை பாத்தீங்கன்னா இன்னும் பிராதானத்துல ஊர்னவங்களாவே இருக்காங்க. தெற்கு பார்த்தோம் சொன்னோம்னா முன்னேறி கொண்டே இருக்கிறது. இது நமக்கு ஆங்கிலேயருடைய ஆதிக்க காலகட்டத்தில் நான் சொல்றது. அந்த காலகட்டத்துல வடக்கு தெற்கு வித்தியாசமா இருக்கு. ஆட்சியாளர்கள் வித்தியாசமா இருக்காங்க. மக்களுக்குள் பிரிவினை வித்தியாசமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நாட்டிலும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் மக்கள் வசிக்கிறதே திருப்தி தனித்தனியா தான் வசிக்கிறாங்க. இந்த ஜாதிகள் இந்த இடத்துல வசிக்கிறாங்க. பிரம்மதேய நிலம்னா அவங்க பிராமணர்கள் மட்டுமே வசிக்கின்ற பகுதி. தளிச்சேரி பகுதியா அங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே வசிக்க அப்படின்னு சொல்லி அவங்களே பிரிச்சுட்டாங்க. வசிக்கின்ற பகுதிகள் முதற்கொண்டு பிரிஞ்சு போச்சு. அப்ப எங்க ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும்? அப்ப பிரான்ஸ் நாடு எப்படி ஒருங்கிணைஞ்சிச்சு? பிரான்ஸ் நாட்டு மக்கள் நினைச்சாங்க நம்ம நாடு ஒருங்கிணையணும் அப்படிங்கிற நினைச்சதுனால அந்த போராட்டத்திற்கு அப்புறம் அவங்க இணைஞ்சாங்க. அப்ப அந்த 100 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு நாங்க எப்ப இணையணும் நம்ம நாடு முன்னேறணும்னு அந்த எண்ணம், அந்த உத்வேகம் அந்த பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு வந்தது. அது போல இந்திய நாட்டு மக்களுக்கும் அந்த எண்ணம் வர வேண்டும். இதுதான் இவர் சொல்றார். இந்திய நாட்டு மக்களுக்குள்ளும் வேற்றுமைகள் களையப்பட வேண்டும். மக்கள் நினைக்கணும் நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்ம எல்லாரும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி இந்தியர்கள் ஒருமைப்படணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இது முதல் அம்சமா. அப்ப 2வது அம்சமா என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒருங்கிணையணும் அப்படின்னு சொன்னா இது மறதிங்கிற விஷயத்த மனசுக்குள்ள கொண்டு வரணும். ஏன் மறக்கணும் அப்படின்னு சொன்னா, பழசையே திருப்பி 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 பேசினா ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இப்ப என்ன பேசணும் அப்படின்னா, நிகழ்காலத்தை பத்தி பேச வேண்டும், வருங்காலத்தை பத்தி பேசணும். நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பேசணும்னா கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன தேவைன்னா, மறதி என்பது ஒன்று தேவை. பழைய விஷயத்த மறக்கணும். பழைய விஷயத்துல கற்றுக்கொண்ட பாடங்களை மறக்க வேண்டாம். பழைய நடந்த நிகழ்வுகளில் பெற்ற அனுபவத்தை மறக்க வேண்டாம். அந்த அனுபவத்தை கை கொண்டு நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் திட்டமிட வேண்டும் என்பதை இவருடைய 2வது அம்சமாக சொல்கிறார். அப்ப 2வது இதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அடுத்து 3வது என்ன அப்படின்னு சொன்னா 3வது அம்சம் இந்த மேல சொன்ன இந்த 2 விஷயமும் நமக்கு நடைபெறணும் அப்படின்னா, 3வது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த சில மக்களை முன்னேற்றுவதற்கு ஒரு பாதையிடணும். அவங்க யாரு அப்படின்னு பாக்குறப்ப தலித்துகள், தீண்டத்தகாதவர்கள், முஸ்லிம்கள், இந்து பெண்கள். இந்துக்கள்லயும் ஆணுக்கு ஒரு விதி, பெண்ணுக்கு ஒரு விதின்னு இருக்கு. அப்ப அங்க இந்து பெண்களும் முன்னேற்ற வேண்டும். இவங்க எல்லாரும் முன்னேறி வந்தாதான் அந்த வேறுபாடுகள் களையும். அந்த எவ்வாறு கிழக்கு வடக்கு பிரான்ஸ் இணைஞ்சிச்சோ அது மாதிரி இந்தியாவும் ஒன்றுபட்ட தேசமாக மாறும் அப்படிங்கிறதுல ஒரு மிக தெளிவான விஷயத்த சொல்றாரு. இந்த 3 அம்சங்கள், இந்த 3 அம்சமே எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும், இந்த ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு என்ன திட்டமிட வேண்டும். திட்டம் 3 வரையில முடிச்சாரு திட்டத்தை. 1, மக்கள் அனைவரும் வேற்றுமையை மறக்க வேண்டும். மனசுக்குள்ள இருக்கிற வேற்றுமையை மறக்கணும். 2வது இந்த மறதிங்கிற விஷயத்த கொண்டு வரணும். முன்னாடி என்ன நடந்துச்சு அதையே பேசிட்டு இருக்க கூடாது. 3வது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்கள் முன்னேறாமே இருக்காங்க. இப்ப ஒரு தட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு உயரத்தை அடைந்து விட்டார்கள்.
ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு உயரத்தை அடையல அப்படின்னா இவங்களை கையை பிடிச்சு மேல உயர தூக்கி விட்டாதான் அவங்க மேல வர முடியும் என்பது இவருடைய தேசம் மற்றும் தேசத்தை எவ்வாறு கட்டமைப்பது என்பதுல அம்பேத்கர் இருக்கார். சரி, அப்ப இந்த தேசத்தை கட்டி எழுப்புது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த இந்த இந்த ஒரு மூணாவதாக சொன்ன ஒரு தீண்டத்தகாதவர்கள், தலித்துகள், முஸ்லிம்கள், இந்து பெண்கள் இவங்களெல்லாம் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா சுய பிரதிநிதித்துவம் வேணுங்கிறார். சுய பிரதிநிதித்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். ஆனா குறிப்பிட்ட சாரார் குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க. குறிப்பிட்ட சாரார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து முன்னேறவே முடியல. எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சட்டத்தை உருவாக்குபவர்கள், சட்டத்தை பாதுகாப்பவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. அடுத்து இன்னொரு குரூப் யார் இருப்பான்னா வாக்கு போடுபவர்களாக இருப்பார்கள். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா வாக்கு செலுத்துபவனும் வாக்குரிமை பெற்றவனும் சட்டம் இயற்றக்கூடியவனாக இருக்கணும். அதாவது எல்லாரும் பொதுங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா சட்டம் இயற்றுபவனாக இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு வாக்குரிமை பெற்ற ஒரு குடிமகனும் சட்டம் இயற்றுவதில் பங்கேற்க வேண்டும். சட்டம் இயற்றுவதை எப்படி பங்கேற்பது அப்படின்னு சொன்னா அதுல எல்லாத்துலயும் பிரதிநிதித்துவம் கொடுங்க. பிரதிநிதித்துவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அமைச்சரவை அமைக்கிறாங்க, ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு அமைச்சரவைக்கு முன்னாடி என்ன நடக்கும்? ஒரு அரசாங்கம் அமையும். அந்த ஒரு அரசாங்கம் எப்படி அமையும்? ஒரு தேர்தல் மூலமாக, தேர்ந்தெடுப்பின் மூலமாக நடக்கும். அப்ப தேர்தல்ல வாக்கு போடுறவனே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அரசாங்கத்தில் பங்கெடுப்பதற்கான உரிமையும் பிரதிநிதித்துவம் மூலமாக வழங்க வேண்டும். அப்ப இத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு என்பது போலதான் கேட்கறதா வந்து அந்த சுய பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுய பிரதிநிதித்துவம்னால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனி செயல்பாடுகள், தனிப்பட்ட திறன்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான திறமை வாய்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட செக்டாரே இருக்காம அடுத்த ஒரு பிரிவினரும் அதுக்குள்ள வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அவங்க தீவிரமா பங்கேற்கின்ற நிலைமை ஏற்படும். அந்த அரசாங்கத்தில் தீவிரமாக பங்கேற்று கொண்டால் எல்லாரும் அங்க ஒண்ணு. ஏன்னா அவர் வந்து அம்பேத்கர் நினைக்கிறது வந்து இந்த பிரிவினையை போரின் மூலமாகவோ பேச்சுவார்த்தை மூலமாகவோ தீர்க்க விரும்பல. அரசாங்கத்தில் அரசியல் அமைப்பின் மூலமாக இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமா தான் ஒரு அரசாங்க அரசியல் அமைப்பின் மூலமாக ஒரு தேசத்தை அழகாக கட்டி எழுப்ப முடியுங்கிறார். அங்க ரத்தம் சிந்த தேவையில்லை, தேவையற்ற வார்த்தைகள் தேவையில்லை. எல்லாமே எப்ப தெளிவாக நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தேசத்துல இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கொடுத்தாலே போதும், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க. அவங்களுக்கும் மனசுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. ஐயோ நம்ம இவ்வளவுதானோ, நம்ம இந்த வேலை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கும் வராது. அதே போல உயரத்தில் இருப்பவர்களாக தங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப சுய பிரதிநிதித்துவத்தை ரொம்ப விரும்புறாரு அம்பேத்கர். சுய பிரதிநிதித்துவம்ங்கிறது எதுல இருக்கணும்? அரசியல்ல இருக்கணும், அமைச்சரவை அதிகாரத்துல இருக்கணும், அதிகார பங்கீட்டுவத்துல இருக்கணும், அதிகாரத்துவம் செலுத்தும் இடத்தில் இருக்க வேண்டும் இப்படி எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன கிடைக்கும்னா ஒரு ஜன ரஞ்சக அரசாங்கம் கிடைக்கும். ஜனரஞ்சகம் அப்படின்னு சொன்னா அதாவது ஜனநாயகம்னு சொல்லல, ஜனரஞ்சகம். ஜனநாயகம் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு எஜமானர் வந்துடுறாரு. அங்க ஒரு எஜமானர் வந்துடுறாரு, ஒரு கீழே ஒரு வாக்கு செலுத்துகின்ற ஒரு குடிமகன் வந்துடுறாரு. அவர் ஜனரஞ்சகன்னு சொல்றப்ப என்ன வருதுன்னா எஜமானனும் கீழே இருப்பாரு, எல்லாரும் சமம், யாருமே வந்து எஜமானர்களும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்கிற ஒரு ரஞ்சக அரசாங்கம் வந்து அப்ப கிடைக்கும். அது வந்து எப்படியான அரசாங்கமாக இருக்கும்? மக்களுக்கான அரசாங்கமாக அது இருக்கும். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா பிரதிநிதித்துவம் வந்து இப்ப இல்ல, போதுமானதாக இல்ல. இப்ப இருக்கு, எல்லாரும் எல்லாத்திலையும் கலந்துக்கலாம், செஞ்சுக்கலாங்களா, அது ஒரு மாயையாக இருக்கின்றது. அந்த மாயையை உடைத்தெறிந்து அந்த தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டுமே இப்ப வந்து அவங்களால வந்து முன்னேற முடியும். இன்னைக்கு இது நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த சுய பிரதிநிதித்துவம் இல்லாததுனால மக்கள்கிட்ட இல்லை. இது வந்து 1930கள் 1947 49 காலகட்டத்துல அம்பேத்கரால் முன்னெடுத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே.
தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் வேணும் மக்களுக்கு. தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் இருந்தால்தான் நிர்வாகத்துல எல்லாரும் கலந்துக்கலாம். ஒரு தீண்டத்தகாதவர்கள் கலந்துக்கலாம், பிராமணர் அல்லாதவர்களும் கலந்து கொள்ளலாம். அவர் குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் சொல்லல, எல்லாரையும் சொல்றாரு. பிராமணர் அல்லாதவர்களும் முன்னேறாம தான் இருக்காங்க. அப்ப முஸ்லிம்களும் முன்னேறாம தான் இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து இழுத்து கொண்டு வர்றாரு. இவங்க எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுய பிரதிநிதித்துவத்தை கொடுங்க அப்படிங்கிறத முன்னிறுத்துகிறார். அப்பதான் ஒரு தேசமானது சிறந்த கட்டமைப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சுய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத ஒரு அவசியப்படுத்தி சொன்னதுக்கு அப்புறம் சுய பிரதிநிதித்துவம் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இதே காலகட்டத்துல இந்து பெண்களுக்கும் உரிமைகள் வழங்க வேண்டும். இந்து பெண்களும் முன்னேறணும். சுய பிரதிநிதி இது வந்து இந்து பெண்கள் வந்து மிக பிற்படுத்தப்பட்ட நிலையில அங்க இருக்காங்க. ஆண்களுக்குரிய உரிமைகள் பெண்களுக்கு எங்க இல்ல. அப்ப அம்பேத்கருடைய பார்வையில் இந்து பெண்களும் நாட்டுல வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது பெண்களுக்கான விஷயமா நிறைய பேசுறாரு. அப்ப அவர் வந்து இந்து பெண்களுடைய உரிமைகளாக சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு 7 விஷயத்தை பட்டியலிடுகிறார். முதல்ல பாருங்க, பரம்பரை மற்றும் வாரிசு உரிமைகள். பரம்பரை மற்றும் வாரிசு அப்படின்னு சொன்னா எல்லா வீடுகள்லயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆணுக்கு மட்டும்தான் வாரிசு உரிமை, பெண்ணுக்கு வாரிசு உரிமை கிடையாது. எந்த விதமான எந்த பெண்ணும் திருமணம் முடித்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, திருமணத்திற்கு பின்பு தன்னுடைய தாய் வீட்டு சொத்தில் அவங்க எந்த விதமான வாரிசையும் கேட்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன அம்பேத்கர் என்ன முன்னிறுத்துகிறார் என்றால், பரம்பரையாக உள்ள சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்து, தாய் வழி சொத்து, தகப்பன் வழி அந்த பரம்பரையாக, அதாவது தாத்தா பாட்டி சொத்துல பேரன் பேத்திகளுக்கு பங்கு உண்டு. பரம்பரையாக வருகின்ற சொத்துக்கள், அதில் உள்ள வாரிசு உரிமை பெண்களுக்கும் உண்டு. ஆண்களுக்கு மட்டுமே இருக்கு, ஆனா அதில் பெண்களுக்கும் உண்டு என்று கொண்டு வந்தவர் யாருன்னா அம்பேத்கர். ஏன்னா இங்க ஆண் பெண்ணுங்கிற பேதமும் வேண்டாம். அந்த பேதம் பார்க்காம இருக்கணும் அப்படின்னா அதுல முதல்ல எதுவா இருக்குன்னா, அவர்களையும் வாரிசாக மதிக்க வேண்டும். அவர்களையும் வாரிசாக மதித்து அவர்களுக்கு வாரிசு உரிமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற முதல். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, வரதட்சணை தொடர்பான சட்டத்தை பத்தி இப்ப அடுத்ததை பத்தி விரிவாகவும் பார்ப்போம். நம்ம வரதட்சணை தொடர்பான சட்டத்தை பத்தி பாக்குறப்ப, வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலா வந்து அது வந்து சீதனம்னு சொல்றாங்க. சீதனம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார ஒரு 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 தொகையையோ, ஒரு நகையையோ, ஒரு பொருளையோ தன் பெண்ணை வந்து கொடுக்கறதோட சேர்ந்து சீதனமாக கொடுக்கிறார்கள். அந்த சீதனம் என்பது இப்ப அடுத்தடுத்து என்ன ஆச்சுன்னு சொன்னா வரதட்சணையாக மாறிடுச்சு. வரனுக்கு தட்சணை வழங்குவது, அந்த ஆண் வரனுக்கு தட்சணை வழங்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வரதட்சணை இல்லை அப்படின்னா அதை பத்தி நிறைய ஒரு புகார், நிறைய பிரச்சனைகள், அந்த பெண்ணுக்கு பயங்கரமான கொடுமைகள். அப்ப அந்த வரதட்சணை தொடர்பாகவும் சட்டம் இயற்ற வேண்டும். பராமரிப்புக்கான சட்டம் என்றால், ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் விவாகரத்து செய்யறதுக்கு இல்லாம அவங்கள வந்து பராமரிக்கணும். அதாவது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவர்களை பராமரிப்பதற்கான சட்டம். அதுபோல பலதார மனம் என்பது நிறைய சமுதாயத்துல மிகவும் சகஜமாக இருந்த ஒரு விஷயம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை வேண்டான்னுட்டு உடனே இன்னொரு கல்யாணம் வச்சுக்கலாம். எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணலாம் ஒரு தலைவன். அதெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல. அந்த பலதார மனத்திற்கு எதிரான சட்டம், சிவில் திருமணத்திற்கான சட்டம் மற்றும் விவாகரத்துக்கான சட்டம். அதுபோல தத்தெடுக்கிறதுலயும் மனைவியோட சம்மதம் இருக்கணும். மனைவியோட சம்மதம் இல்லாம தானா ஒரு குழந்தையை எடுத்து அங்கீகாரம் செஞ்சுக்க கூடாது. அப்ப தத்தெடுப்பதில் கூட மனைவியினுடைய சம்மதத்தை கட்டாயமாக்குவதற்கான சட்டம். இது எல்லாமே வந்து நமக்கு பாராளுமன்றத்துல அதுபோல இந்து சட்ட மசோதா படித்தான் நம்ம இந்த பரம்பரையான சொத்துக்களை வந்து பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எல்லாமே என்னன்னு சொன்னோம்னா சுய பிரதிநிதித்துவம். அந்த சுய பிரதிநிதித்துவம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு நம்ம போராடுறோமோ அந்த சுய பிரதிநிதித்துவத்தில் பின்தங்கி இருக்கின்ற இந்த இந்து பெண்களுக்கும் சம உரிமை கிடைப்பதற்காக அம்பேத்கருடைய பார்வையில இந்த சட்டங்கள்லாம் வந்து அவர் ஒரு சட்ட நிபுணர், சட்ட அமைச்சர். சோ அதனால அது வந்து எளிதாக அவரால் வந்து பேச முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. அதுபோல வரதட்சணை தொடர்பாக அம்பேத்கர் வந்து ஒரு மசோதா போடுறாரு. அந்த மசோதால பாத்தீங்கன்னா
எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ரொம்ப தெளிவாக, அதாவது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வரதட்சணை சாரி வரதட்சணை, விவாகரத்து இதெல்லாம் இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணு சகஜமான ஒரு வார்த்தையாக இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல வரதட்சணை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப இந்த வரதட்சணையில இருந்து விடுபட்டு ஒரு விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னா, அந்த விவாகரத்துக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சில நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாரு. ஒரு எந்த ஒரு மனைவியும் தனது கணவரிடம் என்ன கேட்கலாம்? பராமரிப்பு கோரலாம். வேண்டான்னு என்னைய சொன்னா கூட, என்னுடைய ஆயுசு காலம் வரை என்னை பராமரிப்பது உன்னுடைய கடமை. ஒரு மனைவியானவள் தனது கணவரிடம் அந்த பராமரிப்பை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அதற்குரிய ஒரு தொகையை. அதுபோல ஒரு மோசமான நோயால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். அதுபோல அவர் வேற பெண்ணோட தொடர்பு வைத்திருந்தாலும் அது வச்சுக்கலாம். ரொம்ப கொடுமைப்படுத்துறவர் அந்த மாதிரி 2 வருடங்களாக அவனவளை கைவிட்டு இருந்தார். அதை பார்க்கவே வரல, வீட்டுக்கே இல்ல, அந்த பெண்ணோட எந்த தொடர்பும் இல்ல. 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு அந்த கணவன் அதுபோல வேறு மதத்திற்கு பிடிக்காம மாறி இருந்தா. எனக்கு அது பிடிக்கல. அவர் வேறு மதத்துக்கு போயிட்டார், நான் வேறு மதம். அதனால எங்க 2 பேருக்கு ஒத்து வரல அப்படி இது இல்லாம, இந்த காரணங்கள் இல்லாமல் தான் தனியாக, கணவன் தனியாக வாழ்வதற்கு உரிய காரணம் நியாயப்படுத்தப்பட்டு இருந்தால், வேறு எந்த காரணமா இருக்கலாம், அந்த காரணம் எல்லாம் இருந்தா இதை பண்ணிட்டு சொல்றாரு. இதுல சிவில் திருமணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலிக்கிறார். சிவில் திருமணம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்னன்னு சொன்னோம்னா, எந்த ஜாதியாகையோ எந்த மதத்தினரையோ யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னோம்னா, இந்து திருமண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்துக்களுடைய திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பழைய சட்டத்துல நமக்கு அப்படி இருக்கு. அப்ப இதை எப்படி சிவில் திருமணம் மாத்தி அம்பேத்கர் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, திருமணம் என்பது ஜாதி விட்டு ஜாதி பண்ணலாம், மதம் விட்டு மதம் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் அந்த திருமணத்திற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் சிவில் திருமணம். இது தன்னுடைய சிவில் திருமண கருத்தை வலியுறுத்துகிறார். ஏன்னா அதுவும் ஒரு அங்கீகாரம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அப்ப இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் எதெல்லாம் பின்பற்றினா சரியா வரும் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம அரசியலமைப்பு வழிமுறை, அரசியலமைப்புல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எல்லாத்தையும் அந்த எதிர்காலத்தை மையமாக வைத்துதான் அரசியல் நிர்ணய சபையில அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரசியலமைப்பில் கூறப்பட்டிருக்கின்ற வழிமுறைகளை சரியாக பின்பற்றினாலே ஒரு தேசமானது சிறந்ததாக கட்டமைக்கப்படும். அப்ப இந்த அரசியலமைப்பு வழிமுறை என்ன சொல்லியிருக்கோ அதை சிறந்த முறையில பின்பற்றுவது, அதுல உரியப்பட்ட உரிமை, கடமை எல்லாமே சரியா பின்பற்றணும். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாரு, மாவீரர் வழிபாட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் நமது அம்பேத்கர். மாவீரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புரட்சியில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாமே மாவீரர்கள் நம்ம சொல்லுவோம். அந்த மாவீரர்களை அவங்கள ஏன்னா இன்னைக்கு இன்றைய அரசியல் எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவீரர்களை தங்களோட தலைமையாக கொண்டு அந்த அரசியல் இன்னைக்கு பின்பற்றுது. ஆனா அம்பேத்கர் அவருடைய பார்வையில் இந்த மாவீரர் வழிபாட்டை ரொம்ப கண்டனம் செஞ்சிருக்காரு. யாரும் யார் காலிலும் இவ்வளவு தேவையில்லை. அவங்க மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தால் கூட அவர்களை மனதில் மரியாதைக்குரிய இடத்துல வச்சா போதும். மரியாதைக்குரிய இடத்துல வச்சுட்டு நம்ம அவங்களுடைய அவங்க காட்டிய வழிநெறி பாதைகளை பின்பற்றினால் போதும். ஆனால் அவர்களுக்கு வழிபாடு செலுத்தி அவங்கள ஒரு வழிபாட்டு சின்னமாக வைத்து வழிபட்டு அந்த இது இருக்கக்கூடாது அப்படிங்கறத கண்டனம் சொல்றாரு. இது முதல் எதிர்ப்பாக அவர் சொல்றது அதான். இந்திய தேசத்துடைய எதிர்காலத்துல கண்டிப்பாக எது இருக்கக்கூடாது, மாவீரர் வழிபாடு இருக்கவே கூடாதுன்னு கண்டனம் சொல்றாரு. அது போல அந்த பக்திய அந்த மாவீரர் இது மாதிரி பக்திய அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது. அதாவது அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜாதி இல்லாத அரசியலாக இருக்கணும், மதத்தை கொண்ட அரசியலாக இருக்கணும். அதோட பின்புலம் எப்படி இருக்கணும்னா, ஜாதி மதம் எதுவுமே இல்ல இருக்கு. எங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நாங்க அதை என்ன பின்பற்றிக் கொள்கிறோம். சில வீரர்கள் எங்களை வழி நடத்தினாங்க, அப்ப அதை நாங்க பின்பற்றிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அத ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பக்தி மாதிரி அதை கொண்டு வரக்கூடாது.
அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் ரீதியாக பார்க்கிறப்ப அரசியலை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்புலமாக இருக்கின்ற சமூகத்தை பாருங்க, பொருளாதாரத்தையும் பாருங்க. அப்ப சமூகம் பொருளாதாரம் ரெண்டையும் பார்த்து அந்த 2 ஜனநாயகத்தையும் சேர்த்து அரசியல் பார்வையோடு பார்க்கிறப்ப ஒரு சிறந்த ஜனநாயகம் நிறுவப்படும். அப்ப என்ன சொல்லணும்? சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கணும். அப்பதான் அந்த அரசியல் சிறப்பான அரசியலாக இருக்கணும். பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அந்த நாட்டுல. இந்த ரெண்டும் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பின்னாடி இருக்கு. அப்ப இந்த சமூகம் ஒண்ணு போல இருக்கணும், பொருளாதாரம் ஒண்ணு போல இருக்கணும் அப்படின்னா இங்க என்ன காணப்படுது நாட்டுல பார்த்தோன்னா சமத்துவம் இன்மை இருக்கின்றது. அவர் அம்பேத்கர் முழுக்க முழுக்க அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரகம் அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ரொம்ப பிரியமா இருப்பார். சுதந்திரம் எதை சொல்றாரு அப்படின்னா வர்க்க போராட்டம், வர்க்கங்களின் போராட்டமான சமூகத்திய ஜாதிய வெறியை பத்தி சொல்றாரு. அங்கிருந்து அந்த வர்க்கம் எப்படி விடுதலை ஆகி வருவது சுதந்திரத்தை வந்து எடுத்துக்கிறார். அந்த வர்க்க போராட்டத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வெளியே வரணும். முதல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த இதுல இருந்து வெளிக்கட்டுல வர்றதான் சுதந்திரம். அடுத்து சுதந்திரமாக அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்களை நாடு எப்படி நடத்தணும்னா சமத்துவமாக நடத்தணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கு வாக்குரிமை உண்டு, தனி மனிதனுக்கும் ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிலாம் சொல்றோம். வாக்க மட்டும் வச்சு பார்க்காம அந்த சமூக பொருளாதார சூழ்நிலையும் சேர்த்து பார்த்து அவர்களை சமமாக பார்க்கணும். வாக்குரிமை மட்டும் சமமா கொடுத்தா பத்தாது, பொருளாதார உரிமை அவங்க சமமா இருக்கணும், சமூகத்துல அவங்க சமமா இருக்கணும். அப்ப மக்களால் அப்படிங்கிற அரசாங்கத்தை மக்களுக்காகவே அப்படின்னு மாத்துறதுதான் வந்து அம்பேத்கருடைய அரசியலமைப்பினுடைய நோக்கமாக இருந்தது, அரசாங்க நோக்கமாக இருந்தது, தேசம் பற்றிய கருத்தாக இருந்தது. மக்களால் அரசாங்கத்தை என்பதை மக்களுக்காக அப்படின்னு சொல்லி மாற்றுவது. அப்ப இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில எல்லாமே ஒரு சமூகமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம், எந்த விஷயத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமத்துவம் இருக்க வேண்டும். நாட்டுல எல்லா மக்களும் எல்லாத்தையும் பின்பற்றுவது எவ்வாறு பின்பற்றணும்னா சமத்துவமாக சமமாக இருக்கணும். அது சமமாக பின்பற்றி அந்த சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட்டால்தான் இது வந்து சாத்தியமாகும். இந்திய தேசத்தினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். எப்பொழுது சிறப்பாக இருக்கும்? சுதந்திரத்தை பின்பற்றி அந்த ஒரு கட்டிலிருந்து வெளிவந்து அந்த சுதந்திர கட்டிலிருந்து வெளிவந்து சுதந்திரத்தை பெற்ற பிறகு சமத்துவமாக மதிக்கப்பட்டு சகோதரத்துவத்துடன் இருப்பதன் மூலமா தான் வந்து இதை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப அடுத்து பாக்குறது வந்து ஜனநாயகத்துல குடியுரிமைனா என்ன, இந்த குடியுரிமை எவ்வாறு அரசியலமைப்பு வழிமுறைகளை வருது அப்படின்னு பாக்குறப்ப குடியுரிமைனா என்ன அப்படின்னா ஒரு தேசத்துல ஒரு நாட்டுல வசிக்கின்ற ஒரு மக்களுக்கு, அதாவது ஒரு சமூகத்தில் வசிக்கின்ற ஒரு மக்களுக்கு ஒரு உரிமையை வழங்குதான் வந்து குடியுரிமைன்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு உறுப்பினர்கள், அந்த நாட்டின் உறுப்பினர்கள் சொல்லி அங்கீகாரம் பண்ணுவதுதான் அந்த குடியுரிமை அப்படின்னு சொல்றோம். அந்த குடியுரிமைங்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேலை நாடுகள்ல இருந்து நமக்கு வந்தது. அது நம்ம வந்து பாக்குறது வந்து இங்கிலாந்த பார்த்துதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்திருக்கு, 19ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு செல்வந்தர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள மட்டும் வந்து அந்த உரிமையை வைத்திருக்கோம், அந்த குடியுரிமை அப்படிங்கிற உரிமையை வந்து வச்சிருக்காங்க. இவ்வளவுக்கு மேல சொத்து வச்சிருக்கணும், இவ்வளவுக்கு மேல அவங்க கையில வந்து பணமாக இருப்பு இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சமுதாயத்துல வந்து குடியுரிமை அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அப்படி கொஞ்சமா மாறி அடுத்து நீதியை நிலைநாட்டுவதற்கான உரிமை இதான் வந்து குடியுரிமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம்தான் வந்து அரசியலில் பங்கெடுத்துக் கொள்வதற்கான உரிமை தான் அந்த வாக்குரிமை என்பது மாறிந்திருக்கு. அந்த 20ஆம் நூற்றாண்டுலதான் வந்து அவர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாக்குரிமை என்பது என்ன நம்ம இந்தியாவுல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்ப இங்கிலாந்துல இருந்துதான் நம்ம இங்க வந்தது அப்படின்னு பாக்கலாம். அப்ப அதே போல பண்டைய காலத்துல எப்படிலாம் இருந்தது, ரோமானியர்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படிலாம் பாக்குறப்ப ரோமானியர்கள் காலத்திலயுமே வந்து நீதி பங்கெடுப்பிற்காகத்தான் அந்த குடியுரிமை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து மறுமலர்ச்சி காலகட்டத்துல பாக்குறப்பதான்
அந்த மன்னராட்சி என்பது முடிந்து மக்களாட்சி என்பது வருகிறது. அந்த மக்களாட்சி வர்றப்பதான் வந்து ஜனநாயகத்துல வந்து எப்படி வந்து பங்கெடுத்துக்கலாம் மக்கள் வந்து அப்படிங்கறதுக்காக அந்த குடியுரிமை வந்திருக்கு. இது வந்து காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முதல்ல கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை, இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை, அப்ப பெண்களுக்கு இப்பதான் குடியுரிமை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் காலங்காலமாக மாறி தான் வந்து இன்னைக்கு. அப்புறம் குடியுரிமைனா வயசு எத்தனை, அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும், தகுதிகள் இருக்கணும் ஒரு குடியுரிமை பெறுவதற்கு, இப்படி எல்லாம் வந்து இதுவுமே நமக்கு அரசியலமைப்புல மிக தெளிவா வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான குடியுரிமை வளர்ந்தாதான் அப்படின்னு சொல்லி. அப்ப ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜனநாயக நாட்டுல கண்டிப்பா என்ன இருக்கணும்னா ஒரு தனி மனிதனுக்கு குடியுரிமை இருக்கணும். இது ஒரு தனி நபருக்கு வழங்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அந்தஸ்தாக இதை நம்ம பார்க்கிறோம், இந்த குடியுரிமையை. இது வந்து நமக்கு மேற்கு நாடுகள்ல தான் இந்த வந்திருக்கு. குடியுரிமை என்பது உரிமைகள் மற்றும் அரசியல் கடமைகளுடைய சங்கமம்னு சொல்றாங்க. அப்ப வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய, அதாவது குடிமக்களுக்கு இந்த உரிமை கொடுத்தால்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமுதாயத்துல எல்லா விதமான அரசியல்லையும் அவங்களால வந்து பங்கெடுத்துக்க முடியும். அப்படிங்கிறப்ப குடியுரிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமையாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அம்பேத்கர் வந்து ஒரு தனி நபர் எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும், ஒரு மாநிலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறப்ப அந்த அரசியலமைப்பு வரைவுக்குள் எழுதுறப்பயே அவர் வந்து என்ன பண்றாங்க, அந்த பட்டியல் ஜாதிகள், பழங்குடியினர், பெண்கள், மதத்திலேயே சிறுபான்மையினர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உரிமைகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத கவனம் வச்சு அதுல வந்து உரிமைகளை காப்பாத்துறதுக்காக அரசியலமைப்புற தீர்வுகளை வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அதே போல தனிநபருடைய நலனுக்கான வழிமுறையாகவும் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. தனிநபருடைய நலனுக்கு எப்படி சொன்னோம்னா, அம்பேத்கர் வந்து சாதாரணமான ஜனநாயகம் கிடையாது. அவர் வந்து ஒரு தாராளமயமானவாதி. அரசியல்ல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அரசியல் மூலமாக மக்களுக்கு எதனாலும் நம்மளால வாங்கி தர முடியும், பெற்றுத்தர முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சதுனால ஒவ்வொரு தனிநபரின் நலனும் கருத்தில் கொள்ளப்பட்டு அந்த அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அதுல பிரெஞ்சு பரிசு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் பிரெஞ்சு பரிசுல ரொம்ப அவருக்கு வந்து அந்த அம்பேத்கருக்கு. அதனால ஜனநாயக ஜோசலிசம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் இந்த மூன்று கட்டமைப்பில் என்ன பண்ணலாம், சமூக, அரசியல், பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சிறந்த அரசாங்கத்தை வந்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வந்து நம்மளால வந்து கற்பனை செஞ்சுப்பார். அவர் அது மாதிரி உருவாக்கி மனசளவுல ஒரு கற்பனை செய்து இதை வந்து என்ன பண்றாரு, மக்களுக்கு வந்து வழங்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இதுல இந்த உரிமைகள் நம்ம சொன்னோம். அப்ப இதுல என்ன மாதிரியான உரிமைகள்லாம் வந்து மக்களுக்கு தேவை, அந்த வழிகாட்டுவதற்கு என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்திய அரசியலமைப்புல 3ஆம் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உரிமைகள்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்க நாட்டுல அவங்க வந்து எப்படி அவங்களுடைய அரசியலமைப்புல எப்படி உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படி, அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னோம்னா நிறைய எல்லா நாடுகளிலும் உள்ள அரசியலமைப்பில் இருந்து நல்ல நல்ல விஷயம் என்னென்னவோ அது நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அதை நம்ம அங்கிருந்து எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம். அப்படி பாக்குறப்ப அடிப்படை உரிமைங்கிற அந்த விஷயத்த நம்ம எங்க இருந்து எடுத்துட்டோம்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த அமெரிக்க அரசியலமைப்பின்படி அந்த வழிகாட்டுதல் எவ்வாறு நமக்கு இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த உரிமைகள் தாராளமா வழங்கிட்டாங்க. என்ன வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப சமத்துவத்திற்கான உரிமை, முதல்ல உரிமை சமத்துவத்திற்கான உரிமை என்பது ஏற்கனவே நம்ம பேசலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாரும் இந்த நாட்டுல எல்லாரும் சமம். யாரும் யாருக்கும் மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது. எந்த மதம், நிறம், இனம் எல்லாமே வந்து வித்தியாசமே பார்க்கவே கூடாது. சமத்துவத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கான உரிமை. சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு 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 எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாமே அந்த சுதந்திரத்துக்குள்ள வந்துடும். அப்ப எனக்கு என்ன தோணுகின்றதோ, என்ன எது சரின்னு தோன்றுதோ அதை நான் வந்து என்ன செய்யலாம், என்னுடைய எழுத்தாக நான் எழுதலாம், என்னுடைய பேச்சாக நான் பேசலாம், கருத்து சுதந்திரம். சரியா? ஆனா இது இப்படி நிறைய உரிமைகளை கொடுத்துட்டு இது என்ன சொல்றாங்க, சில பாதுகாப்பு நலனுக்காக சில கட்டுப்பாடுகளையும் இதுல வச்சிருக்காங்க. இப்ப பொதுவா எனக்கு வந்து ஒரு யாரையோ ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் ரோட்ல போய் நின்றுட்டு அவங்களால செய்யக்கூடாது, கத்தி கத்தி அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. இது எனக்கு பேச உரிமை இருக்கே, பேச்சு சுதந்திரம் இருக்கே நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய பேச்சு சுதந்திரம் அடுத்தவரை பாதிக்குமானால் அது உரிமை கிடையாது. அதற்கு ஒரு எல்லை இருக்கு.
அப்ப எல்லாமே அதே போலதான். இவ்வளவு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டல் என்பது உழைப்பை சுரண்டுவதாக இருக்கலாம், நம்மளுடைய பணத்தை சுரண்டுறதா இருக்கலாம், உரிமையே சுரண்டுகின்ற உரிமை. இந்த மாதிரி நிறைய சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுல மத சுதந்திரம். மத சுதந்திரம்ங்கிறப்ப நான் பிறப்பால ஒரு ஹிந்து, ஆனா படிக்கிறப்ப நான் வந்து ஒரு கிறிஸ்துவ கல்லூரியிலயோ எனக்கு அந்த கோட்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பனா நான் கிறிஸ்துவனா நான் மாறிக்கலாம். இதுல எந்த விதமான தப்புக்கும் இல்லை. யாரும் வந்து யாரும் எதுவும் செய்யவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் எனக்கு இந்த மதத்தை தான் சார்ந்திருக்க விருப்பம் இருக்கிறது என்றால் அந்த மதத்தை சார்ந்து போலாம். அந்த மத சுதந்திரத்திற்கான உரிமை மற்றும் கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள். கலாச்சாரம் என்றால் ஒரு ஆடை அணிவதில் இருந்து நிறைய விஷயம் இருக்கு. கலாச்சாரத்துல பாக்குறப்ப எங்களுடைய கலாச்சாரம் என்னுடைய பகுதி கலாச்சாரம் எனக்கு இந்த மாதிரிதான் ஆடை அணிவது. அதை யாரும் எதுவும் குறை சொல்லக்கூடாது. இந்த சீக்கியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டர்பன் வச்சிருப்பாங்க, அந்த குருவால் வச்சிருப்பாங்க, அந்த ஒரு மாதிரியான தாடி வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் அவங்களுடைய ஆடை கலாச்சாரம், அவருடைய உடை கலாச்சாரத்துல எல்லாமே சொல்லிட்டு போலாம். அது அவங்க பின்பற்றுவதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுபோல கல்வி உரிமை. எந்த கல்வியையும் யாரும் வேண்டாலும் கற்கலாம். ஒரு செருப்பு தைக்கிறவர் அப்படின்னு சொன்னா செருப்பு தைக்கிறவர்களுடைய பிள்ளைக்கு போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல இடம் கிடையாது, டாக்டர்ல இடம் கிடையாது, அப்படி எதுவுமே யாருமே சொல்லவே முடியாது. கல்வி உரிமை. தென் அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. இன்னைக்கு அரசியலமைப்புல இருந்தே ஒரு பிரச்சனை வந்துடலாம். நம்ம அரசியல் அமைப்பிலேயே ஏதோ அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா அதற்கு தீர்வும் இதிலே இருக்கு. அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான சில உரிமை. கல்வி உரிமை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி இந்த உரிமைகள் இதுல கூறப்பட்டிருக்கு எல்லாமே முழுமையான உரிமைகளா அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்புனா அதாவது ஒரு மாநிலம் ஒரு சிறப்பா இருக்கணும். அந்த மாநிலம் சிறப்பா இருக்கணும்னா பாதுகாப்பு இருக்கணும். அப்ப பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அது பயன்படுத்தி சில கட்டுப்பாடுகளும் இதுல இருக்கு. உரிமை கொடுத்திருக்காங்க. உரிமை கொடுத்தால் கூட சில இடங்களில் சில கட்டுப்பாடுகள் நமக்கு இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் வச்சு அம்பேத்கர் ஒரு 3 கொள்கைகளை சொல்றாரு. இந்த 3 கொள்கைகளை வைத்து இந்த அடிப்படை உரிமைகள் எழுதப்பட்டது. 3 கொள்கைகளை அடிப்படையாக வைத்து இந்த வழிகாட்டுதல் கோட்பாடுகள் இருந்தது சொல்றாரு. அப்ப இந்த 3 கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு. அப்ப அந்த அடிப்படை உரிமைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற கொள்கைகள் முதல் கொள்கை என்னன்னா, அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு. இரண்டாவது தன்னாட்சி. ஒரு தன்னாட்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, எனக்கு வேணுங்கிற விஷயத்த நானே திட்டமிட்டுக் கொள்வது, நானே வந்து அமைத்துக் கொள்வது. அதான் தன்னாட்சி. சுயசார்புன்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவெடுக்கணும். நான் என்ன படிக்கணும், நான் என்ன மாதிரி இன்னைக்கு உடை அணியணும், நான் நீ எங்க போகணும், எங்க இருக்கணும், இது எல்லாமே திட்டமிடக்கூடிய உரிமை தான் தன்னாட்சி சித்தாந்தம். தன்னாட்சி என்பது தனக்கு தேவையான விஷயங்களை தானே தீர்மானித்துக் கொள்வது, தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அதன் வழி செல்வது. அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன் நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த 3வது பாத்தீங்கன்னா ஜாதியற்ற சமுதாயத்தை நிறுவுதல். இந்த 3ஐயும் மையமாக வச்சுதான் வந்து அம்பேத்கருடைய அரசியலமைப்புல எழுதப்பட்டிருக்கு. மெயினா அதுக்காக கொண்டதுதான் வந்து அடிப்படை உரிமைகளும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளும் இதுக்காக வந்து அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு, தன்னாட்சி சித்தாந்தம், மேலும் ஜாதியற்ற சமுதாயத்தை நிறுவுதல் அப்படிங்கிறதுல இந்த உரிமைகள்லாம் கொடுத்துட்டு இதை உரிமையோட நிப்பாட்டிடல. உரிமைகளுக்கு அடுத்து கடமைகளும் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கடமை செஞ்சா உனக்கு இந்த உரிமை பயன்படும். அப்ப நாட்டை மதிக்க வேண்டும். நாடு என் நாடு அப்படிங்கிறதுக்கு மதிப்பு கொடுக்கணும். நாட்டை மட்டும் இல்ல, நாடுடைய இப்ப தேசிய கொடி, இந்த தேசிய சின்னங்கள், இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடமைகளாகவும் நமக்கு சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இந்த உரிமைகளையும் அனுபவிச்சுக்கோங்க, அதே போல நாட்டுக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைகளும் இருக்கின்றது. அந்த கடமைகளும் நீங்க கரெக்டா வந்து சரியாக என்ன செய்யணும், பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக அந்த குடியுரிமையில நமக்கு அடிப்படை உரிமைகளை இது எல்லாமே வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதை பின்பற்றப்ப இதை நம்ம வந்து சமமா இதை வந்து கரெக்டா அந்த உரிமையை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில எடுத்துட்டு போறப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப யோசி. ஏன்னா இந்த சமத்துவம் அப்படிங்கிற ஜாதியற்ற சமுதாயத்தை நிறுவுவதற்கான அடிப்படையே எங்க இருந்து வருது, அரசியல் அமைப்புல இருந்து கொடுத்தாதான் மக்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வந்து குடியுரிமை சொல்லிட்டோம்,
நம்மளுடைய இதை பத்தி எல்லாம் பேசிட்டோம். இப்ப குடியுரிமைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்ப வந்து தெரிஞ்சிச்சு. இப்ப ஒரு குடியுரிமை பெற்றால் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஓட்டு போடலாம், வாக்கு செலுத்தலாம். வாக்கு செலுத்துறது மட்டும் இல்ல, அவங்க என்ன செய்யலாம், அரசியலில் பங்கெடுக்கவும் செய்து கொள்ளலாம். ஒரு கிராமமாக இருந்தா ஒரு பஞ்சாயத்து அமைப்புல வந்து ஒரு வேட்பாளராக நிற்கலாம். ஒரு நகரமாக இருந்தால் ஒரு கவுன்சிலர், எதுனாலும் சரி அரசியலில் நேரடியாக பங்கேற்றுக் கொள்வதற்கும் இந்த குடியுரிமை வந்து நமக்கு வந்து உரிமையை வழங்குது. அப்ப அரசியலமைப்பினுடைய சிறப்பு அம்சங்கள்ல பாக்குறப்ப குடியுரிமைங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இருக்கு. அப்ப சில நாடுகள்ல ஒற்றை குடியுரிமை இருக்கு, சில நாடுகள்ல இரட்டை குடியுரிமை இருக்கு. அப்ப இந்த குடியுரிமையை பயன்படுத்தி நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா, குடியுரிமையை வந்து ஒரு நாட்டில் வசிப்பதற்கான உரிமையாக இருக்கு. ஒரு நாட்டுல வசிச்சு இங்க இருக்கின்ற எல்லா வளங்களையும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்துவதற்கான ஒரு உரிமை இருக்கு. இந்த நாட்டுல என்னென்ன சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, என்னென்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கோ, அதை அனைத்தையும் நான் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அனுபவித்துக் கொள்ளவும் எனக்கு வந்து உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த ஜனநாயக நாட்டில் ஜனரஞ்சகமாக நான் வந்து வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த குடியுரிமையை சரிவர நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த குடியுரிமையை சரிவர நம்ம, ஏன்னா மேலை நாடுகள் எல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு குடியுரிமையை வாங்குவதற்கு அவ்வளோ வந்து சிரமப்பட்டுதான். ஏன்னா அந்த குடியுரிமை என்பது ஒரு நமக்கு வந்து பிறப்பாலே இன்னைக்கு கிடைச்சிருச்சு. எண்ணற்ற மக்களுக்கு இன்னைக்கு குடியுரிமை எப்படி கிடைச்சிருக்குன்னா, இந்தியாவில் எங்க அம்மா அப்பா இந்தியால இருந்தாங்க, நான் இங்கதான் பிறந்தேன், அப்ப எனக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து பொதுவான ஒண்ணு. ஆனா நம்ம குடியுரிமை சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 1955 பின் போடப்பட்ட குடியுரிமை சட்டம் சில விஷயங்களை மட்டும், சிலருக்கு மட்டும்தான் சில தகுதிகள்லாம் இருக்கு, குடியுரிமை தகுதிகள்னு சொல்றாங்க. இந்த குடியுரிமை தகுதிகளை ஒரு 5 தகுதிகளா நம்ம பாக்குறோம். 5 தகுதிகளா பாக்குறப்ப முதல் பாக்குறப்ப என்னன்னு சொன்னோம்னா, இந்தியாவிலேயே வசிப்பவர்கள் மற்றும் இந்தியாவில் பிறந்தவர்கள். இந்தியாவிலேயே வசிப்பவர்கள் அப்படின்னா மூதாதையர்கள் காலத்துல எங்க தாத்தாக்கு நமக்கு தெரிஞ்சு வேணா பக்கத்துல எங்க இருந்து வந்திருப்பாங்க, ஒரு திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பாளையங்கோட்டையில இருந்து இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம். இடம்பெயர்ந்தவர்கள்னா இந்த இந்தியாவுக்குள்ள இடம்பெயர்ந்த மூதாதையர்களாக இருக்கலாம். ஒரு காலகட்டத்துல திருச்செந்தூர் பக்கம் இருந்திருப்பாங்க, ஒரு காலகட்டத்துல இந்த பக்கம் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வேணா பார்த்திருப்போமே தவிர, அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒரு வேற ஊரை போய் அப்ப ஒரு சென்னைக்கு போய் மாறுதல்லையோ சென்னைக்கோ எங்கேயோ போய் மாறுதல்ல வேணா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே யாருன்னா இந்தியாவில் வசிப்பவர்கள். அப்ப இந்தியாவில் வசிப்பவர்கள் மற்றும் இந்தியாவில் பிறந்தவர்கள், இந்தியாவுக்குள்ளேயே பிறந்து இந்தியாவுக்குள்ளே இது வந்து முதல்ல இருக்கின்ற அந்த குடியுரிமை. இந்த குடியுரிமை வந்து நம்மளுடைய எண்ணற்றவர்கள் இதுக்குள்ளதான் நம்ம இருப்போம். எண்ணற்ற மக்கள், ஒரு நம்ம இந்திய நாட்டுல ஒரு 98% மக்கள் வந்து இதுக்குள்ளதான் இருப்பாங்க. இந்தியாவிலேயே வசிக்கின்ற, இந்தியாவிலேயே பிறந்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கான குடியுரிமை. இரண்டாவது பாருங்க, இந்தியாவில் வசிக்கும் ஆனால் இயற்கையாக இந்தியாவில் பிறக்காத நபர்கள் இந்தியால இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா இயற்கையில் அவங்க இந்தியால பிறக்க, இந்தியால ஏன் பிறக்கல அவங்க அப்படின்னா, அவர்கள் ஒரு போர்ச்சுகீசியராக இருக்கலாம், ஒரு பிரெஞ்சுக்காரர்களாக இருக்கலாம். இந்த போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு மட்டும் இன்னும் பாண்டிச்சேரி அந்த பகுதியில் அவங்க இருக்காங்க, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் இந்த பகுதியில எல்லாம் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க இந்தியாவில் வசிப்பதனால் இவர்களுக்கும் வாக்குரிமை உண்டு, குடியுரிமை உண்டு. குடியுரிமை இவர்களுக்கு கொடுத்து அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, போர்ச்சுகீசிய நாட்டில் பிறந்து இந்தியாவில் வசிப்பவர்கள், போர்ச்சுகீசிய நாடோ பிரான்ஸ் நாட்டுல பிறந்து இந்தியாவில் வசிப்பவர்கள். அப்ப இந்தியாவில் வசிப்பவர்கள் என்பதற்காக இவர்களுக்கு ஒரு உரிமையும், போர்ச்சுகீசிய நாட்டில் பிறந்தவர்கள் என்பதால் போர்ச்சுகீசிய நாட்டில் ஒரு உரிமையும் உங்களுக்கு இருக்கும், குடியுரிமை இருக்கும். அப்ப இது நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு எதற்கு வழி செய்யணும்னா, இரட்டை குடியுரிமை என்கின்ற ஒரு வேற எந்த நாட்டிலையும் பிறந்து இந்தியாவுல குடியேறினவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களுக்கு மட்டும் இந்த சட்டத்திட்டத்தை வந்து ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவுல பிறக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அந்த போர்ச்சுகீசியர்களுக்கு மட்டும் அந்த பகுதியில வந்து அவங்க வந்து விடும். அதான் இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க, இந்தியாவில் வசிப்பவர்கள் ஆனால் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள். இந்தியால வசிப்பவங்க, இப்ப இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில நடந்திருக்கலாம், பாகிஸ்தான்ல இந்தியாவில இருக்கிறவங்க அப்ப நிறைய
அந்த சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு நிறைய பேர் போறாங்க, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு நிறைய பேர் வர்றாங்க. எல்லாமே இந்த இந்து முஸ்லிம் கலவரத்தினால. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நம்ம வந்து இந்துக்களாக இருக்கின்ற பகுதிக்கு நம்ம போயிருவோம், இஸ்லாமியர்கள் இருக்கின்ற வசிக்கின்ற பகுதிக்கு நம்ம போயிருவோம். அப்பதான் நமக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய குடிபெயர்றாங்க, நிறைய இடம் பெயர்கிறார்கள். அப்ப இந்தியாவில் வசிப்பவர்கள் ஆனால் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள். இன்னொன்னு பாருங்க, பாகிஸ்தானில் வசிப்பவர்கள் ஆனால் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்க இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல இங்க வந்திருப்பாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்கள், ஒரு கிரிக்கெட் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த இதுல இந்த இது கீழே வருவாங்க. இந்த 3வது 4வது இதுபடி வருவாங்க குடியுரிமை பெற்றவர்களாக. அப்ப ஏதாவது வேற எந்த நாட்டுல இல்லாம நம்ம இந்திய அரசியலமைப்புல இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சம் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது பாருங்க, இந்தியாவில் பிறந்த பெற்றோர் ஆனால் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் நபர்கள். இதுவும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. 1வது 5வது நமக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பிறந்த பெற்றோர் அப்படின்னா இந்தியால சின்ன பிள்ளைல பிறந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை நிமித்தமோ ஒரு பணி நிமித்தமோ வேற நாட்டுக்கு போறாங்க. இந்தியால இருந்து படிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்காக அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கானே வச்சுக்குவோமே, அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் வேலை பார்க்கணும்னு போனவங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இங்க திருப்பி வர மனசு இல்லை. நம்ம இந்த நாட்டிலேயே இருந்துருவோம், இந்த நாட்டிலேயே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க, அங்க வந்து போனவங்க வேலைக்காக போனவங்க அங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அங்க வசிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க கிரீன் கார்டு கிடைச்சிடும். அந்த அமைப்பின் மூலமாக அங்க என்ன கிடைச்சது, அவங்களுக்கு அமெரிக்காலையும் அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருது. ஏற்கனவே அவங்க இந்தியால பிறந்ததுனால இந்தியால ஒரு குடியுரிமை இருக்கு, இந்தியாலையும் குடியுரிமை இருக்கு. ஆனா இந்தியால இருக்கின்ற பிறந்த பெற்றோர்கள் என்பதால் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கின்ற நபராக இருக்கிறார். எப்படின்னா இந்தியால இருந்து அமெரிக்கால போய் வசிக்கிறார். அமெரிக்கால வசிச்சா கூட அவருக்கு அங்க என்ன இருக்கு, அப்ப குடியுரிமை இருக்கிறது. பாத்தீங்களா, அப்ப அந்த ஒரு 5 விதமான குடியுரிமையை வந்து வகைப்படுத்தி சொல்றாங்க. இந்தியாவில் வசிக்கும், இந்தியாவில் பிறந்தவர்கள், இந்தியாலதான் இருக்காங்க, இந்தியாலேயே பிறந்தாங்க, இந்தியா இங்கேயே இருந்தோம் இங்கேயே இருக்கும். அதான் 2வது இந்தியால வசிக்கிறவங்க ஆனா இந்தியால பிறக்காதவங்க, போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சு. அந்த போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போர்ச்சுகீசிய நாட்டில் அங்க தேர்தல் நடக்கும் பொழுது இந்த பாண்டிச்சேரி இந்த பகுதியில் இங்க வச்சு அவங்க ஓட்டு போட்டு அனுப்புவாங்க. இங்க இருந்து தன்னுடைய தாய் நாட்டுக்கு ஓட்டு போடுற அமைப்பு எல்லாம் உண்டு போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு. அடுத்து பாக்குறப்ப இந்தியால வசிக்கிறாங்க ஆனா அவங்க எங்க இருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான் குடிபெயர்ந்தவர். அதுபோல பாகிஸ்தான்ல வசிக்கிறாங்க ஆனா இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள். 5வதாக இந்தியால பிறந்த பெற்றோர்கள், இந்தியால பிறந்த பெற்றோர்களாக இருந்தால் கூட இந்தியாவிற்கு வெளியே வசிக்கிறார்கள். அந்த வெளியே வசிக்கின்ற நபர்கள்னாலும் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இரட்டை குடியுரிமை என்று வழங்கப்பட்டு அவங்களுக்கு இந்தியாலையும் உண்டு, எந்த நாட்டுல போய் வெளியில வசிக்கிறாங்களோ அந்த நாட்டிலே அவங்களுக்கு அந்த நாடு சம்பந்தப்பட்ட மாதிரியான குடியுரிமையும் அவங்களுக்கு வழங்கப்படும். அப்படி இதுபடி பாக்குறப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரே குடியுரிமையுடன் இரட்டை அரசியலை வந்து நமக்கு வந்து வழங்கியிருக்கு. இதுவும் ஒரு நம்மளுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல தேசம் என்றால் என்ன, தேசம் என்பது என்ன, தேசத்துக்கு உண்டான அடையாளம் என்ன, ஒரு தேசம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இது பொதுவான தேசம். அம்பேத்கருடைய பார்வையில தேசம் எப்படி இருக்கு, இந்தியா ஒரு தேசமா அப்படின்னு அவர் கேள்வி இருக்கிறாரு. ஏன்னா அவர் தேசம்னா ஏத்துக்கவே இல்லை. தேசம் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரிவுகள் அற்ற எல்லாரும் உண்மை சமத்துவமான சமுதாயம் இருக்கணும், அப்பதான் இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிறாரு. ஆனா மகாத்மா காந்தி, நேரு, நிறைய பேருடைய பார்வையில வந்து இந்தியா ஒரு அழகான தேசம், வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதுல வந்து அம்பேத்கருக்கு ஒரு வேறுபாடு இருக்கின்றது அவருடைய கொள்கையில. அப்ப ஏன் தேசம் இல்லை என்று சொல்வதோடு நிப்பாட்டி விடாமல் ஒரு தேசத்திற்கான கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத அம்பேத்கர் எடுத்து வைக்கிறார். தேசத்திற்கான கட்டமைப்புன்னு சொல்றப்ப 3 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமை மனப்பான்மை இருக்கணும் எல்லார்ட்டையும்.
2வது கடந்த காலத்தை பற்றிய மறதி இருக்க வேண்டும். அதை மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கு மனசுக்குள்ள 3வது என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட முன்னேறாத பிரிவினர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு அவங்க எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? வணக்கம். நன்றி.